தர்மபுராதீனம் நட்சத்திர முருமணிகள் ஸ்ரீல ஸ்ரீ குருமா சஞ்சானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், தர்மபுராதீன ஸ்ரீமத் மீனாட்சி சுந்தர தம்பிரான் சுவாமிகள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும் இந்த திருவிளையாடல் புராண சிந்தனையை செம்மனை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கனடாவில் இருக்கும் திரு மோகன் பிரேம்குமார் ஐயா அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இன்றைய தினம் 29வது திருவிளையாடல் மாயம் பசுவை வதைத்த படலம் என்கின்ற திருவிளையாடலில் இருக்கின்றோம். அனந்தபுரம் பாண்டியனினுடைய அரசாட்சி மதுரையில் நடந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது ஒரு நாக வடிவில் ஒரு அரக்கனை சமணர்கள் அனுப்பி வைத்தார்கள். அதை அனந்தபுர பாண்டியன் துண்டு துண்டாக வெட்டி கொண்டு விடுகின்றான். இதை பார்த்தவுடன் அந்த சமணர்களுக்கு மேலும் கோபமும் பொறாமையும் அதிகமாகின்றது. அவர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து மீண்டும் ஒரு சூழ்ச்சி செய்கின்றார்கள். பாண்டியர்களும் பாண்டிய மன்னர்களும் மக்களும் பசுவை கொல்ல மாட்டார்கள் என்று தீர்மானித்து நாம் பசு வடிவில் ஒரு அரக்கனை அனுப்பி வைப்போம் என்று வேள்வி செய்து ஒரு மாய பசுவை அந்த வேள்வியிலிருந்து வரவழைத்து பாண்டிய நாட்டை மன்னனை மக்களை அழிப்பதற்காக அனுப்பி வைக்கின்றார்கள். அவர்களும் பின்னே தொடர்ந்து வருகின்றார்கள். இந்த மாய பசுவானது வரும்போது பல துன்பங்களை எல்லோருக்கும் செய்து கொண்டு வருகின்றது. இதை மன்னன் கேள்விப்பட்டவுடன் மன்னனும் சொக்கநாத பெருமானிடத்தில் அன்பு மிகுந்தவர்களும் உடனே ஆலயத்திற்கு சென்று சொக்கநாத பெருமானிடத்தில் விண்ணப்பிக்கின்றார்கள். சொக்கநாத பெருமான் அவர்களுக்கு அருள் பாலித்துவிட்டு அசரீரியாக அதற்கு அருள் செய்கின்றார். உங்களுக்கு வெற்றி உண்டாக நான் ஏற்பாடுகள் செய்கின்றேன் என்று கூறிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய வாகனமாகிய இடமனதியை அழைத்து நீ சென்று அந்த மாய பசுவை வென்று வருவாயாக என்று அனுப்பி வைக்கின்றார். உடனே அந்த இடமனந்தியும் மிகப்பெரிய ஒரு கோபத்தோடும் ஆரவாரத்தோடும் பலவித ஆவணங்களை அணிந்து கொண்டும் அது அந்த மாயப்பசு இருக்கின்ற இடத்திற்கு வருகின்றது. அந்த மாயப்பசுவை துரத்தி துரத்தி துன்புறுத்துகிறது, கீழே தள்ளுகிறது. இறுதியாக தன்னுடைய அழகிய அந்த காளை வடிவத்தை அந்த இடமனந்தி காண்பித்தவுடன் இந்த மாயப்பசுவானது அந்த இடமனந்தியின் மீது காற்று அது ஏற்கனவே பலவிதமான துன்பங்களை அடைந்திருந்ததனால் அது அமைதியாக இருந்து தன்னுடைய உயிரையும் தன்னுடைய ஆற்றல்களையும் அங்கே விட்டுவிடுகிறது. அந்த அந்த மாயப்பசு இறந்த இடம் இப்பொழுது பசுமலையாக ஒரு மலை ரூபமாக அது இருக்கின்றது. அதை இப்பொழுது பசுமலை என்று மதுரையம்பதியில் சொல்கின்றார்கள். அந்த மலை மதுரையம்பதிக்கு பக்கத்தில் இருக்கின்றது என்ற அளவில் சிந்தித்தோம். அதனுடைய தொடர்ச்சி வாங்கின பூரிசை மாட வாங்கின பூரிசை மாட வீங்கின
அமன் குழாங்கள் எல்லாம். வாங்கின அப்படின்னா வளைத்தன்னு அர்த்தம். அந்த வளைத்த மதில்களை உடைய மாடங்கள் நிறைந்த மாநகராகிய மதுரை மாநகரம். அந்த மதுரை மாநகரத்தில் இருக்கக்கூடிய மக்கள், மாநகர்னா இங்க அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய மக்கள். ஊர் சிரித்தது அப்படிங்கும் போது ஊரில் உள்ள மக்கள் சிரித்தார்கள்னுட்டு ஆகுபெயராக எப்படி எடுக்கின்றோமோ அதுபோல இங்க மாநகர் அப்படின்னா அந்த மதுரை மாநகரத்தில் இருக்கக்கூடிய மக்கள். அந்த மக்கள் அனைவரும் ஆனா இன்பம் தோங்கின. ஆனான குறையாத இன்பத்தில் அவர்கள் இன்பத்தை அடைந்தார்கள். தூங்கினா அடைதல்னு அர்த்தம். அந்த மதுரை மாநகரத்து மக்கள் அனைவரும் இப்பொழுது குறையாத இன்பத்தை அவர்கள் அடைந்தார்கள். அறவாய் வேம்பின் தோடு அவிழ்த்தாராம். இந்த பாண்டிய மன்னனுக்கு உரிய மலர் வேப்பம்பூ. அந்த வேப்பம்பூ அதனுடைய இலை பார்த்தீங்கன்னா இந்த ரம்பம் மாதிரி இருக்கும். அதைத்தான் சொல்லுவாங்க அறவாய்னா அறம் போல அந்த நுனைகளை உடைய வேப்ப மரம், வேப்ப இலை. அந்த வேப்ப இலை, வேப்ப மரத்தினுடைய தோடு அவிழ்த்தாராம். இதழ்கள் விரிந்து இருக்கக்கூடிய அந்த மாலையை, அந்த மலர்களை மாலையாக அணிந்த பாண்டிய மன்னன். தார்னா மாலை, தாரான்னா அந்த மலர் மாலையை அணிந்தவன் அந்த பாண்டிய மன்னன். அவனுடைய தின்தோள் வீங்கின. அவனுடைய வலிமையான தோள்கள் எல்லாம் இப்பொழுது பூரித்தன. வீங்கின மகிழ்ச்சியின் காரணமாக பூரிப்பு அடைகின்றது அவனுடைய தோள்கள். இரவி தோன்ற வீக்கு இருள் உடைந்தது என்ன? இரவினா சூரியன். சூரியன் தோன்றியவுடன் அடர்ந்து இருந்த இருள், வீக்கு இருள்னா அடர்த்தியாக இருந்த இருள் எப்படி உடைந்து வெளிச்சம் வெளியே வருகின்றதோ அதுபோல இந்த நிறை அமன் குழாங்கள் எல்லாம், அந்த வரிசையாக இருக்கக்கூடிய அந்த சமண கூட்டங்கள் எல்லாம் வெட்கத்தோடு, நாணமோடு, வெட்கத்தோடு அந்த இடத்தை விட்டு நீங்கினார்கள். அவர்களெல்லாம் நீங்கினார்கள். அதில் நீங்கினர்னு கூட மரியாதை கூட இல்லை. ஏன்னா பொறாமை பிடிச்சவங்க துன்பத்துக்கு மேலே துன்பம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆகையினால் அவர்கள் உயர்திணையிலிருந்து அகிரிணையாக ஆகிவிட்டார்கள். அதனால தான் அந்த அகிரணிக்கு உரிய பதம் நீங்கின அப்படிங்கிற வார்த்தையை கொடுக்குறாங்க. நீங்கினர்னு போடாமல் நீங்கின அப்படின்னு அகிரணிக்குரிய வார்த்தையை பரஞ்சோதிகளுக்கு கொடுக்கின்றார்கள். மேலும் இறைவன் இருப்பை ஏற்காதவர்கள் அவர்கள். அடுத்த பாட்டு. உலகு அதிகரியா தன்பேர், உலகு அதிகரியா தன்பேர், உருவினை இடம குன்றா, உருவினை இடம குன்றா, உலகுமுற நிறுவி சூக்க, உலகுமுற நிறுவி சூக்க, வடிவினால் குறுகி கூடல், வடிவினால் குறுகி கூடல், தலைவனை வணங்க ஈசம், தலைவனை வணங்க ஈசன், தன்னருள் சுரந்து பண்டை, தன்னருள் சுரந்து பண்டை, இலகு உருவாகி இங்கன், இலகு உருவாகி இங்கன், இருக்க என இருத்தினானே, இருக்க என இருத்தினானே. உலகு அறி கரியா. கரி அப்படின்னா சாட்சின்னு அர்த்தம். கரினா சாட்சின்னு அர்த்தம். இந்த உலகத்தில் உள்ள மக்கள் எல்லோரும் தெரிந்து கொள்ளுமாறு சாட்சியாக அந்த இடபநந்தியானது, சுவாமியுடைய வாகனமாகிய இடபநந்தி தன்னுடைய பேர் உருவினை, தன்னுடைய மிகப்பெரிய உருவத்தை அங்கே ஒரு மலையாக ஆக்கிவிடுகிறது. அந்த மலைக்கு பேர் இடபக்குன்றுன்னு
பேர் மதுரையில் இருக்கின்றது, மதுரைக்கு பக்கத்தில். அதுக்கு அந்த இடவநந்தி தன்னுடைய உருவத்தை ஒரு மலையாக ஆக்கி விடுகிறது. அதற்கு பெயர் இடவக்குன்று அப்படின்னு பேர். உலகு உற நிறுவி அதாவது அந்த மலையை எல்லோருக்கும் தெரியுமாறு சாட்சியாக இப்படிப்பட்ட ஒரு திருவிளையாடலை சொக்கநாத பெருமான் செய்தான் என்று எல்லோருக்கும் தெரியுமாறு சாட்சியாகவும் மகிழ்ச்சியோடும் தன்னுடைய உருவத்தை ஒரு மலையாக அது நிறுவியது. புலவு உரன மகிழ்ச்சியோடு அந்த மலையை உருவாக்கியது. இப்போ அந்த நந்தி இடவநந்தி அந்த நந்தியினுடைய உருவத்திலிருந்து தன்னுடைய உயிரை சூக்கும உடலாக நேரடியா கோயிலுக்கு எடுத்துட்டு போகுது. சூக்கும வடிவினால் அந்த இடவநந்தியினுடைய உயிரானது குறுகி மதுரை சொக்கநாத பெருமானினுடைய ஆலயத்திற்குள் சென்று கூடல் தலைவனை வணங்க, அந்த கூடல் மாநகரத்தினுடைய தலைவனாக இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமானை அந்த இடவநந்தி சூக்கும உருவத்தில் வணங்குகிறது. உடனே ஈசன் தன்னருள் சுரந்து சொக்கநாத பெருமான் குளிர்ச்சி பொருத்திய தன்னுடைய அருளை அந்த நந்திக்கு கொடுக்கின்றார். கொடுத்து பண்டை இலகு உருவாகி முன்பு, பண்டைனா முன்பு நீ எப்படி அந்த இலகிய ஒரு உருவமாக இடவநந்தி என்கின்ற உருவமாக நீ இருந்தாயோ அதே போல இங்கன் இருக்க அதே இடத்துல நீ நந்தியாக இருப்பாயாக என இருத்தினானே. சொன்னா போதும்ல, நந்தி கேட்டுவார். இருத்தினானேன்னு ஏன் பதத்தை போடுறாங்கன்னா, அந்த நந்திக்கு இப்போ அந்த மாயப்பசுவை கொண்டதுக்காண்டி கோபத்தோடு தான் போகுது. அது அந்த கோபங்கள் எல்லாவற்றையும் நீக்கி முதல்ல அந்த நந்திக்கு எப்படி அருள் செய்யக்கூடிய நந்தியாக இருந்ததோ அதுபோல அங்கே இருத்தி வைத்தான். அதே கோப உருவத்தோடு அந்த நந்தியை இருத்தி வைக்கிறார். அருள் செய்யக்கூடிய உருவமாக அந்த நந்தியை அங்கே இருத்தினான் அப்படின்ட்டு. எப்படி திருமால் 10 பிறவியிலையும் கோபாவேசமாக வராரு. திரும்ப அந்த கோபத்தை அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. கோபத்தை அடக்கவும் தெரியல. மீண்டும் தன்னுடைய உண்மையான உருவத்தை அடையவும் திருமாலுக்கு தெரியல. அப்பதான் சுவாமி வராரு. திருமால் அப்படி கோப உருவத்தோடையே இருந்தாருன்னா உலகத்துக்கு கேடு அப்படின்ட்டு தான் சுவாமி அந்த திருமாலை அடித்து அதனுடைய வலிமையை குறைச்சி மீண்டும் திருமால் பதவியை சுவாமிக்கு கொடுக்குறாரு. அதுபோல இந்த நந்தி கோபத்தோடு சண்டை போட்டுட்டு வந்திருக்கு. அதுக்குள்ள கோபம் எல்லாம் இருக்கும். அதனால் அதை நீ இனிமேல் வழக்கம் போல எப்படி அருள் செய்யக்கூடிய நந்தியாக இருப்பாயோ அதுபோல நீ இங்கே இரு அப்படின்ட்டு அதனுடைய கோபங்களை எல்லாம் மாற்றி அங்கே இருத்தி வைத்தான். அதான் அந்த இருத்தினானேங்கிற பதம் ரொம்ப முக்கியமான ஒரு இது. நீ அதே மாதிரி மாறி இருந்துன்னா இருக்க போறாரு. ஆனால் இருத்தினான்கிற பதம் அது அந்த ஒரு பதத்திலே இவ்வளவு நமக்கு அடங்கி இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா அந்த இடமற்ற வாகனமாக சுவாமி ஏற்றுக்கொள்கிறார். ஏன்னா திரிபுர சம்ஹாரம் நடக்கும்போது பிள்ளையார் அச்சம் முடிச்சு விட்டுருந்தார். அப்போ அந்த தேவை இல்லாமல் ஒரு அரசன் இருக்கக்கூடாதுன்னு சொன்னோம்னா உடனே நந்தியம் இடம் அந்த திருமால் தான் இடமமாக அவரை தாங்குதார். சரின்னு அதை ஏற்றுக்குதார். திருவாசகத்தில் வருது பார்த்தீங்களா, கடகரியும் பரிமாவும் தேரும் புகந்து ஏறானே இடமும் புகந்து ஏறியவாறு எனக்கு அரியடியம் தேடி தடமதில்கள் அவை மூன்றும் தடல் எரித்த அந்நாளில் இடபமதாய் தாங்கினான் திருமால்கான் சாடலோ. திருமால் தான் அந்த இடமாக சுவாமிக்கு ஆசனமாக இருக்கின்றான். அதாவது வளைந்த மதில்கள் சூழ்ந்த மாடங்கள் நிறைந்த செல்வச் செழிப்பு மிக்க மாநகரமாகிய மதுரை மாநகரத்தில் இருக்கக்கூடிய
மக்கள் எல்லோரும் இந்த மாய பசுவை கொன்றதனால், இடவநந்தி கொன்றதனால் அவர்களுக்கு குறையாத இன்பம் ஏற்பட்டது. அந்த குறையாத இன்பத்தை அந்த மக்கள் எல்லோரும் அடைந்தார்கள். மேலும் அறப்போல இதழ் முனைகளை உடைய வேப்பிலை, அந்த வேப்பிலையின் மரமாகிய வேப்ப மரத்தினுடைய இதழ்கள் விரிந்த தோடான இதழ் விரிந்த அந்த பூக்களை மாலையாக அணிந்த தோள்களை உடைய வலிமையான தோள்களை உடைய பாண்டிய மன்னனுக்கும் இந்த மாயப்பசு இறந்ததை பார்த்து அவனுடைய வலிமையான தோள்கள் மகிழ்ச்சியின் காரணமாக பூரிப்பு அடைந்தது. சூரியன் தோன்றியவுடன் அடர்த்தியான இருள் எப்படி உடைந்து சிதறி அங்கே வெளிச்சம் தோன்றுகிறதோ அதுபோல அங்கே அந்த மாயப்பசுவை பின்தொடர்ந்து வந்த அந்த வரிசையாக நின்று கொண்டிருந்த அந்த சமண கூட்டங்கள் எல்லாம் வெட்கமடைந்து அந்த இடத்தை விட்டு அவர்கள் நீக்கி வேறு இடத்திற்கு அவர்கள் செல்ல ஆரம்பிக்கின்றார்கள். இந்த உலகத்தில் உள்ள மக்கள் எல்லோரும் அறிவதற்கு இந்த திருவிளையாடல் நிகழ்ந்தது என்பதை தெரிந்து கொள்வதற்கு சாட்சியாக அந்த இடவநந்தியானது தன்னுடைய மிகப்பெரிய உருவத்தை அந்த மதுரை மாநகரத்துக்கு பக்கத்தில் ஒரு மலையாக, ஒரு குன்றாக அது ஆக்குகிறது. அது தற்பொழுது இடவக்குன்று, இடவமலை என்று சொல்லப்படுகிறது. அப்படி மகிழ்ச்சியோடு தன்னுடைய உருவத்தை, மிகப்பெரிய உருவத்தை இடவமலையாக, இடவக்குன்றாக அங்கே நிறுவிவிட்டு அந்த இடவநந்தியானது சூக்கும வடிவை எடுத்துக்கொண்டு அது நேராக சொக்கநாத பெருமான் அருகில் சென்று அந்த கூடல் மாநகரத்தின் தலைவனாக இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமானை வணங்குகிறது. உடனே அந்த ஈசனாகிய சொக்கநாத பெருமான் குளிர்ச்சி பொருந்திய திருவருளை அதற்கு கொடுத்துவிட்டு, முன்பு நீ எப்படி இலகு உருவாகி எல்லோருக்கும் அருள் செய்யக்கூடிய உருவமாக இருந்தாயோ அதுபோல இடவநந்தியாக எல்லோருக்கும் அருள் செய்யக்கூடிய இலக்கு உருவாக நீ இங்கே இருப்பாய் என்று அந்த இடவநந்தியினுடைய கோபங்கள், அந்த ஆக்ரோஷங்கள் எல்லாவற்றையும் நீக்கி அது எல்லோருக்கும் அருள் செய்யக்கூடிய இடவநந்தியாக மாற்றி அங்கே இருத்தி வைக்கின்றார் சொக்கநாத பெருமான். அந்நிலை நகருளாரும் அரசனும் மகிழ்ச்சி தூங்கி சந்நிதி இருந்த நந்தி தாள் அடைந்து இறங்கி போக மின்னவே சடையான் நந்தி வெற்றி சால் வீறு நோக்கி இன்னமுது அணையாளோடும் கழி சிறந்து இருக்கும் நாளில் அப்படிப்பட்ட நிலையில் அந்த நகரத்தில், மதுரை மாநகரத்தில் இருக்கக்கூடியவர்களும் அரசனாகிய அனந்தமன பாண்டியனும் மகிழ்ச்சியில் அவர்கள் திளைத்து கொண்டு இருக்கின்றார்கள். தூங்குதல் அப்படின்னா திளைத்து கொண்டு இருத்தல் அப்படின்னு அர்த்தம். அவர்கள் மகிழ்ச்சியில் திளைத்து கொண்டு சொக்கநாத பெருமானினுடைய ஆலயத்திற்கு சென்று சொக்கநாத பெருமானினுடைய சன்னதி திருமுன் இருந்த அந்த நந்தியம்பெருமான் இடவநந்தியினுடைய திருத்தாள்களை அடைந்து அந்த நந்தியம்பெருமானை எங்களை துன்பத்திலிருந்து காப்பாற்றினாய், உனக்கு நமஸ்காரம் என்று, உனக்கு வணக்கம் என்று போற்றிக் கொண்டு இறங்கி அங்கிருந்து சொக்கநாத பெருமானை தரிசனம் செய்ய செல்கின்றார்கள். அந்த மின்னலை போன்ற சடையை உடைய நந்தியம்பெருமானுடைய வெற்றி மிக்க, சாதுனா மிக்கன்னு அர்த்தம், வெற்றி மிக்க அந்த வீறு நோக்கி பெருமிதத்தினை பார்த்து
அந்த இனிமையான அமுது போன்று இருக்கக்கூடியவளாகிய அந்த அங்கையர்கண்ணி அம்மை, அந்த மீனாட்சி அம்மையோடு மகிழ்ச்சி மிகுதியாக அந்த சொக்கநாத பெருமான் அந்த ஆலயத்தில் வீற்று இருக்கின்றார். நந்தியினுடைய இந்த செயல்பாட்டை பார்த்து சொக்கநாத பெருமானுக்கு ரொம்ப சந்தோஷம். சந்தோஷத்தோடு தன்னுடைய மனைவியாகிய அந்த மீனாட்சி அம்மையோடு களி சிறந்து மகிழ்ச்சியோடு களிப்போடு அந்த ஆலயத்தில் வீற்றிருக்கின்றார் சொக்கநாத பெருமான். இன்னமுது அணையாள்னா அங்கையர்கண்ணி அப்படின்னு அர்த்தம். மங்கையற்கரசி வளவனோன் பாவை மறிவளைக்கை மணமானி பங்கையச் செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாள்தோறும் பரவ பொங்கழன் ஒருவன் பூதநாயகன் நாள் வேதம் பொருள்களும் அருளி அங்கையற்கண்ணி தன்னோடும் அமர்ந்த ஆலவாயாவதும் இதுவே. அந்த அங்கையற்கண்ணி தன்னோடும் அமர்ந்த ஆலவாய், அதுதான் இன்னமுது அணையாளோடும் களி சிறந்து இருக்கும் நாளில் அப்படின்ட்டு. ஞானசம்பந்த பெருமான் மதுரை என்பதியை நோக்கி வர்றாங்க. அப்போ குலச்சிறை நாயனார் எதிர்கொண்டு அழைக்கிறதுக்கு வந்துருந்தாங்க. கொஞ்சம் தூரத்திலேயே குலச்சிறை நாயனார் வர்றாங்க. ஞானசம்பந்த பெருமானை வணங்குறாங்க. உடனே ஞானசம்பந்த பெருமான் அந்த பல்லக்கில் இறங்கி குலச்சிறை நாயனாருக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு, மங்கையர்க்கரசிக்கும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு, கோபுரம் எங்கே இருக்கு, மதுரை கோபுரம் எங்கே இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அதிகாலை நேரம், இருட்டு விடிஞ்சு முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு நேரம். உடனே எல்லாரும் அந்த கோபுரத்தை காமிச்ச உடனே அந்த கோபுரத்தை அப்படி அண்ணாந்து பார்க்குறாரு. மதுரை கோபுரம் தெரியுது. உடனே அந்த இடத்திலேயே வச்சு பாடினது தான் மங்கையர்க்கரசி பாட்டு. மதுரை உள்ளெல்லாம் வரல, மதுரையிலேருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் தண்ணி நிற்கிறாங்க. அந்த இடத்துக்கே குலச்சிறை நாயனார் அழைக்கிறதுக்கு வந்துருந்தார். அவர் நமஸ்காரம் பண்ணின உடனே ஞானசம்பந்தரும் பல்லக்கிலிருந்து இறங்குறாரு. அதிகாலை நேரம். அப்போ கோபுரம் எங்கே இருக்குன்னு கேட்ட உடனே எல்லாரும் காமிக்காங்க. கோபுரத்தை பார்த்து அந்த இடத்துலையே பாடினது தான் மங்கையர்க்கரசி. அப்படி அதிகாலை நேரத்தில் பாடக்கூடிய ராகங்கள் அப்படின்ட்டு சில ராகங்கள் இருக்கு. பூபாலம், பௌளி, மலையமாருதம், திடகரி, இப்படிப்பட்ட ராகங்கள்லாம் அதிகாலை நேரத்தில் பாடக்கூடியது. அதில் ஒன்று தான் இந்த பௌளி அப்படிங்கிற ராகம். அந்த பௌளிங்கிற ராகத்தில் தான் மங்கையர்க்கரசியாரை பாடுறாங்க. பிற்காலத்தில் அதை பூபாலம்னு சொல்கிறாங்க. அந்த அடுத்த பாட்டு பாருங்க. அவ்விடை வரைமேல் முன்னே, அவ்விடை வரைமேல் முன்னே. இதுல கணவனுக்கு தெரியாம சில நல்ல காரியங்களை எல்லாம் மங்கையர்க்கரசியார் செய்துட்டு வராங்க. அப்போ பெரிய புராணத்தில் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா, குலச்சிறை நாயனார் ஓரளவு சுதந்திரமானவர் போயிருந்தார். இந்த அம்மா போக முடியாது, காலை நேரம் வேற. அதனால என்ன பண்ணுறாங்க, இந்த அம்மா கணவன்கிட்ட போய் நான் சொக்கநாத பெருமானை கும்பிட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கணவன்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு தன்னுடைய பணிப்பெண்களோட மங்கையர்க்கரசியார் சொக்கநாத பெருமான் கோயில் வாசலில் நிற்கிறாங்க. ஞானசம்பந்தர் வருவார். இந்த இடத்துலையாவது நம்ம எதிர்கொண்டு அழைக்கணுமே, நம்மளால் அந்த தொலைதூரத்துக்கு தான் போக முடியாது. அதனால் இந்த இடத்துலையாவது அந்த போனது சொக்கநாத பெருமானை தரிசனம் பண்ணுறதுங்கிறது ஒரு காரியம் இருந்தாலும், அதை விட மிக முக்கியமான காரியம் ஞானசம்பந்தரை வரவேற்கணும். அந்த ஞானசம்பந்தரை வரவேற்கணுங்கிறதுக்காக வேண்டி கணவனுக்கும் ஒரு சந்தேகம் வராதபடி நான் சொக்கநாத பெருமானை கும்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா போனாங்களாம். பெரிய புராணத்தில் அப்படி இருக்கு. அதே மாதிரி கோயில் வாசல்ல நின்று ஞானசம்பந்தரை வரவேற்று உள்ள கூப்பிட்டு போறாங்க. அவ்விடை வரைமேல் முன்னே, அவ்விடை வரைமேல் முன்னே. ஆடலி இலங்கைக்கு ஏகும்
மலையாக அந்த நந்தி வந்து இடவ நந்தி மலையாக இருக்கின்றது. அந்த மலையில வந்து இப்போ ராமர் எல்லாரும் வந்து தங்குதாங்க. அப்போ ராமாயண காலத்துல அனந்தகுண பாண்டியன் இருந்திருக்கின்றான். ராமாயண நிகழ்வு நடக்கும்போது இந்த அனந்தகுண பாண்டியன் இருந்திருக்கின்றான் அப்படிங்கிறது இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ ராவணனை வந்து வெற்றி கொள்வதற்காக ராமன் வந்து வந்து கொண்டிருக்கின்றான், வடக்கே இருந்து வந்து கொண்டிருக்கின்றான். அப்போ இந்த இடவ குன்று மேல வந்து அவங்க வந்து தங்குறாங்க. யாருன்னா முன்னீர் ஆர்கலி இலங்கைக்கு ஏறும். 3 நீர்கள் சேர்ந்தது தான் கடல். மழை நீர், ஊற்று நீர், ஆற்று நீர், இதெல்லாம் சேர்ந்தது கடல். அப்படி முன்னீர்னா அந்த 3 நீர் சேர்ந்த ஆழ்கலி அப்படின்னா கடல்னு அர்த்தம். ஆழ்கலின்னா கடல்னு அர்த்தம். அந்த கடல் சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த இலங்கைக்கு செல்லக்கூடிய, ஏன்னா செல்லக்கூடிய தெவ்வடு, தெவ் அப்படின்னா பகைவர்னு அர்த்தம், அடுன்னா கொல்லுதல். பகைவரை கொல்லக்கூடிய வில்லை கையில் வைத்திருக்கக்கூடிய ராமன், அந்த ராமபிரான். அந்த ராமபிரான் வானர சேனை சூழ, குரங்கு சேனைகள், அந்த குரங்கு படைகள் எல்லாம் சூழ மைவரை அணைய தம்பி. மைவரைனா நீலமலைன்னு அர்த்தம். வரைனா மலை, நீலமலை போன்ற அவருடைய தம்பி. மைங்கிறதுக்கு சில இடத்துல கருப்புன்னு எடுக்கணும், சில இடத்துல நீலம்னு எடுத்துக்கிடணும். இந்த நீலமலையை போன்ற தம்பியாகிய லக்குவணன். மாருதி, மாருதினா ஆஞ்சநேய பகவான். சுக்ரீவன். இவ் அடல் வீரரோடும் இப்படிப்பட்ட வெற்றி உடைய வீரர்களோடு எய்தி அந்த இடவ குன்றை அடைந்து அங்கு இருத்தான் வந்தோம். அங்கு தங்கினார்கள் எல்லோரும். ஏன்னா இவங்க கூட வானரப்படை வருது. வானரப்படையை எந்த ஊர்லையாவது தங்க வைக்க முடியுமா? அதனால இவங்க அந்த இயற்கையான அந்த இடங்கள் சூழ்ந்த இடங்களாக பார்த்து இந்த மலைகள், காடுகள், இந்த மாதிரி இடத்துல அந்த வானரப்படைகளையும் தங்க வச்சுக்கிடலாம், இவங்களும் தங்கிக்கிடலாம்னுட்டு இந்த மலையில் போய் தங்குதாங்க. ஏன்னா வானர சேனைகள் எக்கச்சக்கமாக கூட வருது. குரங்கு படை, அந்த குரங்கு படையை கொண்டு நாட்டில் தங்க வைக்க முடியாது. அதனால இந்த மாதிரி ஒரு மலைகள், இந்த மாதிரி இடத்தை தேர்வு செய்து அங்கே தங்குகின்றார்கள் அவர்கள். இதுல இந்த லக்குவணனினுடைய நிறம் வந்து பொற்போன்ற நிறம். ஆனா அவனை இங்க வந்து பரஞ்சோதி முனிவர் சொல்லும்போது நீல நிறத்தை உடைய தம்பி அப்படின்னு போட்டிருக்கிறார். ஏன் அப்படி போடுறாங்க அப்படின்னா, கைலாயத்துக்கு போன காக்காவும் மஞ்ச கலரா தெரியுமா? கருப்பு நிறமாக இருக்கக்கூடிய காக்கா கைலாயத்துக்கு பக்கத்துல போயாச்சுன்னா அது வந்து அந்த தங்க கலரா தெரியும். அதுபோல நீல நிறத்தில் இருக்கக்கூடிய ராமனுக்கு பக்கத்தில் இருந்ததனால் அந்த பொன்னிறமாக இருக்கக்கூடிய லக்குவனினுடைய நிறமும் நீல நிறமாக தெரிகிறது அப்படின்ட்டு இருக்கு ஒரு விளக்கம். அதான் அவனுடைய இயற்கையான நிறம் வந்து பொன்னிறம், ராமனுக்குரிய நிறம் நீல நிறம். ஆனால் ராமனுக்கு பக்கத்திலேயே இதில் இன்னொரு யுத்தம் இருக்கு. ராமனை விட்டு அகலாமல் அந்த லக்குவணன் விட்டு சென்று கொண்டே இருக்கின்றார். அண்ணனை விட்டு ஒரு அடி கூட அகலாமல் தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கிறதுனால அவனுக்குரிய கதல் வந்து இவனுக்கு தெரிகிறது அப்படிங்கிற மாதிரி இந்த இதில் 11ஆம் முறையில் ஒரு இடத்துல வரும். கைலாயத்துக்கு போன காக்காவும் அது பொன்னிறமாக தெரியும் அப்படிங்கிறது போல இந்த ராமனை விட்டு பிரியாத ராமனை தொடர்ந்து செல்லக்கூடிய லக்குவணனினுடைய நிறமும் அவனுடைய பொன்னிறத்திலிருந்து மாறி இப்பொழுது நீல நிறமாக தெரிகிறது. அதனால தான் இந்த மைவரை அணைய தம்பி கொடுத்துருக்காங்க. அப்போ இவங்க எல்லாருமே அந்த இடவ மலையில போய் வந்து தங்குறாங்க. இலங்கைக்கு போவதற்கு
இடவமலையில் தங்குகின்றார்கள். இப்படி அந்த மதுரை மாநகரத்தில் இருக்கக்கூடிய மக்களும் அரசனாகிய அனந்தகுண பாண்டியனும் மகிழ்ச்சி மிகுதியாக ஏற்பட்டு அந்த மாய பசுவை கொன்றதனால் அவர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி ஏற்பட்டு கொண்டு அந்த சொக்கநாத பெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று சன்னதிக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த நந்திய பெருமான் இடவநந்தியினுடைய திருவடிகளை அனைவரும் வணங்கி கொண்டு அந்த இடவநந்தியினிடத்தில் இறைஞ்சி, எங்களை மாய பசுவினிடத்திலிருந்து காப்பாற்றிய நந்திய பெருமானை உனக்கு போற்றி என்று அந்த நந்திய பெருமானை இறைஞ்சி கொண்டு சன்னதிக்குள் அவர்கள் சென்று இறைவனை வணங்குகின்றார்கள். அந்த மின்னலை போன்ற சடையை உடைய அந்த நந்திய பெருமானினுடைய இடவநந்தியினுடைய வெற்றி மிக்க பெருமிதத்தினை பார்த்து அந்த இனிமையான அன்பு போன்ற இருக்கக்கூடிய அந்த மீனாட்சி அம்மையோடு அந்த சொக்கநாத பெருமான் மகிழ்ச்சி மிகுதியாக அந்த ஆலயத்தில் வீற்றிருக்கின்றார். மதுரை மாநகரத்தினுடைய ஆலயத்தில். மேலும் அந்த இடவக்குன்று இடவநந்தி தன்னுடைய உருவத்தை இடவக்குன்றாக மாற்றி அங்கே அந்த இடவக்குன்று இருக்கின்றது. அந்த இடவக்குன்றில் அந்த 3 நீர்களால் உருவாகிய அந்த கடல் சூழ்ந்த இலங்கைக்கு செல்லும் வழியில், ராவணனை கொல்ல செல்லும் வழியில் அந்த பகைவரை கொல்லக்கூடிய வில்லை வைத்திருக்கக்கூடிய ராமன் வானர சேனைகள் சூழ நீலமலையை போன்ற தன்னுடைய தம்பி லக்குவனன், மாருதி ஆஞ்சநேய பெருமான், சுக்ரீவன் மற்ற இது போன்ற அந்த வெற்றி வீரர்களோடு அந்த இடவக்குன்றை அடைந்து அங்கு தங்குகின்றார் ராமபிரான். அன்னது தெரிந்து விந்தம் அடக்கிய முனி அங்கு எய்தி மன்னவர்க்கு ஆக்கம் கூறி மழவிடை பொறியோன் கூடல் பன்னரும் புகழ்மை போதும் பணுவலை அருளி செய்ய முன்னவன் பெருமை கேட்டு முகிழ்த்த கை முடியோன் ஆகி ராமபிரான் தன்னுடைய படை வீரர்களோடு இந்த இடவக்குன்றில் வந்து தங்கியிருக்கின்றார் என்பதை அகத்திய முனிவர் தன்னுடைய ஞான திருஷ்டியினால் தெரிந்து கொள்கின்றார். அந்த அகத்திய முனிவர் எப்படிப்பட்டவர்? விந்திய மலையினுடைய ஆணவத்தை அடக்கியவர். விந்தம் அடக்கிய முனி அப்படின்னா அகத்திய முனிவர்னு அர்த்தம். அந்த விந்திய மலையினுடைய ஆணவத்தை அடக்கிய முனியாகிய அகத்திய முனிவர் அன்னது தெரிந்து ராமபிரான் இங்கே வந்து தங்கி இருப்பதை தெரிந்து கொண்டு அங்கு எய்தி உடனே அகத்தியரும் அந்த இடவமலைக்கு வருகின்றார். மன்னவர்க்கு ஆக்கம் கூறி மன்னவனாகிய ராமபிரானுக்கு ஆசிகள் எல்லாம் கூறுகின்றார். உனக்கு வெற்றி உண்டாகட்டும் அப்படின்றதுலாம், நீ தோழி வாழ்க அப்படின்றதுலாம் ஆசிகள் எல்லாம் கூறிவிட்டு மழவிடை பொடியோ கூடல், மழைனா இளமையான அந்த இடப வாகனத்தை இடபத்தை கொடியில் வைத்திருக்கக்கூடிய அந்த சொக்கநாத பெருமான், இடப கொடியை உடைய அந்த சொக்கநாத பெருமான். மழவிடை கொடியோன்னா சொக்கநாத பெருமான். அந்த சொக்கநாத பெருமான் இருக்கக்கூடிய கூடல், அந்த கூடல் மாநகரத்தை பற்றிய பன்னரும் புகழ்மை போதும் பல விதமாக அதனுடைய புகழ்களை எல்லாம் சொல்லக்கூடிய அந்த பணுவலை, அந்த நூலை அருளி செய்ய ராமனுக்கு அந்த நூலை அவர் விவரித்து எடுத்து கூறுகின்றார் அகத்திய முனிவர்.
முன்னவன் பெருமை கேட்டு எல்லோருக்கும் முன்னவனாக இருக்கக்கூடிய முளைத்தானி எல்லாருக்கும் முன்னே தோன்றி என்கின்ற அமைப்பில் இருக்கக்கூடிய முன்னவனாகிய அந்த சொக்கநாத பெருமானினுடைய பெருமைகளை எல்லாம் அகத்திய முனிவர் வாயிலாக கேட்டு தெரிந்து கொண்ட அந்த ராமபிரான் அந்த நூலை கேட்ட மாத்திரத்தில் தன்னுடைய கைகள் விழித்த கை அந்த விரிந்த கைகளினால் மலர் போன்று விரிந்த கைகளை கொண்டு தலையில் வைத்து கொண்டு வணங்குகின்றார் சொக்கநாத பெருமானை நினைத்து. அதாவது கைகளை தலைமேல் கூப்பி ராமன் வணங்குகின்றான் சொக்கநாத பெருமானை. அதாவது வடமொழியில காலாசிய மகாத்மியம் அப்படின்ட்டு ஒரு நூல், அது மதுரையை பற்றி சொல்லக்கூடியது, மதுரையினுடைய மகத்துவங்களை எல்லாம் பற்றி சொல்லக்கூடியது. அந்த நூலை இந்த வடமொழியில் இருக்கக்கூடிய அந்த நூலை அகத்திய முனிவர் அந்த மதுரையினுடைய மகாத்மியங்களை எல்லாம் பற்றி ராமனுக்கு எடுத்து சொல்கிறார். அந்த மகத்துவங்களை எல்லாம் சொக்கநாத பெருமானுடைய மகத்துவங்களை எல்லாம் கேட்ட உடனேயே ராமர் தலைக்கு மேல கையை தூக்கி கொண்டு அந்த சொக்கநாத பெருமானை வணங்குகின்றார் ராமபிரான். வேதம் கரம்புரிவார் உள்மகிழும் போன்கடல்கள் வெல்க, சிறம்புரிவார் ஓங்குடிக்கும் சீரோன் கடல் வெல்கிற மாதிரி அந்த வார்த்தையை அந்த நூலை பற்றிய செய்திகளை கேட்ட உடனேயே சொக்கநாத பெருமான் மேல அன்பு கொண்டு தலைக்கு மேல கையை கூப்பி கொண்டு ராமன் வணங்குகின்றான். சுவாமிக்கு உரிய கொடி அந்த கொடியில இடமம் பொறித்திருக்கும், அதான் இடமம் கொடி அப்படின்ட்டு. அருகரோடு புத்தர் அவர் அறியா அரண் மலையான் மருகன் வரும் இடமம் கொடி உடையான் கருகு குழல் மடவார் கடி குறிச்சியது பாடி முருகனது பெருமை பகர் முதுமுன்று அடைவோம் என்று ஞானசம்பந்த பெருமான் விருதாச்சலத்தில் முதல் திருமுறையில பாடுறாங்க. இடமம் கொடி உடையான் அப்படின்ட்டு. அதுபோன்று அந்த இடமம் கொடியை உடைய சொக்கநாத பெருமான். முனியோடு குருகி செம்பொன் முனியோடு குருகி செம்பொன் முடவியுள் மூழ்கி ஆதி முடவியுள் மூழ்கி ஆதி தனி முதல் அடியை வேணி தனி முதல் அடியை வேணி முடிவுற தாழ்ந்து வேத முடிவுற தாழ்ந்து வேத மனமுறை சிவாகமத்தின் மனுமுறை சிவாகமத்தின் வழிபடாது அருச்சித்து ஏத்தி வழிபடாது அருச்சித்து ஏத்தி கனிவுறும் அன்பில் ஆழ்ந்து கனிவுறும் அன்பில் ஆழ்ந்து முடிமிசை கரங்கள் கூப்பி முடிமிசை கரங்கள் கூப்பி. அகத்திய முனிவர் இவ்வளவு பெருமைகளை பற்றி மதுரைப்பதியினுடைய பெருமைகளை எல்லாம் பற்றி சொன்ன உடனேயே அந்த சொக்கநாத பெருமானை தரிசனம் செய்ய வேண்டும் என்று ராமபிரான் அந்த முடியோடு குறுகி முனிவரோடு அந்த சொக்கநாத பெருமானினுடைய கோவிலுக்கு சென்று அதற்கு கோவிலுக்கு முன் இருக்கக்கூடிய செம்பொன் குழலியுள் மூழ்கி சிவந்த பொன் போன்ற இதழ்களை உடைய அந்த தாமரை தீர்த்தம் பொற்றாமரை தீர்த்தம், அந்த பொற்றாமரை தீர்த்தத்தில் குளித்து ஆதி தனி முதல் அடியை ஆதியாக இருக்கக்கூடிய அந்த ஒப்பற்ற எல்லோருக்கும் முதலாக இருக்கக்கூடிய அந்த திருவடியை, அடியைனா சொக்கநாத பெருமானுடைய பாதத்தை வேலி முடிவுறத் தாழ்த்து தன்னுடைய சடையை உடைய முடிகள், அந்த முடிகளெல்லாம் கீழே விழுமாறு தரையில் விழுமாறு அந்த சொக்கநாத பெருமானுடைய கால்களில் விழுந்து வணங்குகின்றான் ராமபிரான். முடிவுறத் தாழ்ந்து, வேலி முடிவுறத் தாழ்ந்துன்னா வேலினா சடையில் உள்ள முடிகளெல்லாம் கீழே விழுமாறு சொக்கநாத பெருமானுடைய கால்களுக்கு கீழே அது இருக்குமாறு கீழே விழுந்து வணங்குகின்றான்.
வணங்குகின்றான். காலில் விழுந்து வணங்குகின்றான். அவ்வளவுதானே, வணங்குகின்றார் ராமபிரான். மேலும் வணங்கி எழுத்து, கீழே விழுந்து வணங்கி எழுத்து, வேத மனுமுறை சிவாகமத்தின் வழிபடாது. அந்த வேத கோஷங்களை எல்லாம் முறைப்படி சொல்லி சிவாகமத்தில் சொல்லப்பட்ட அந்த வழியிலிருந்து வழிவிடாது, அந்த சிவாகமத்தில் எப்படி இறைவனை வழிபட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அதுபடி அந்த சொக்கநாத பெருமானை அர்ச்சனை செய்கின்றார் ராமபிரான். அர்ச்சித்து ஏற்றி இவ்வாறு வழிபாடு செய்து கனிமுறும் அன்பில் ஆழ்ந்து, அந்த கனிந்த அன்பில் அவர் மூழ்குகின்றார் ராமபிரான். முடிமிசை கரங்கள் கூப்பி, தன்னுடைய முடி தலைக்கு மேலே தன்னுடைய கைகளை கூப்பி சொக்கநாத பெருமானை வணங்குகின்றார் ராமபிரான். அதாவது வேதங்கள் ஐயா என நோக்கி ஆழ்ந்து அகன்ற புண்ணியனே அப்படின்ட்டு, அதான் அந்த வேத மனுமுறை வழிபடாது. அந்த வேதங்களை எல்லாம் முறைப்படி சொல்லி சிவாகமத்தில் வழிபடாது, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாங்க அப்படின்னு சொன்னது போல அந்த சிவாகமத்தை வழிப்படி சொக்கநாத பெருமானை அர்ச்சனை செய்கின்றாராம் ராமபிரான். அதாவது ராமபிரான் தன்னுடைய சேனைகள் சூழ இடமமலையில் வந்து தங்கியிருக்கின்றார் என்பதை தெரிந்து கொண்ட அந்த விந்திய மலையை அடக்கிய முனிவராகிய அகத்திய மாமுனிவர் அந்த இடமக்குன்றிற்கு வந்து சேர்ந்து அங்கு இருக்கக்கூடிய மன்னவனாகிய ராமபிரானுக்கு ஆசிகள் கூறி வெற்றி உண்டாகட்டும், நீடூழி வாழ்க என்பது போன்ற ஆசிகளை எல்லாம் கூறிக்கொண்டு அந்த இளமையான இடமக்கொடியை உடையவனாகிய அந்த கூடல் மாநகரத்தினுடைய தலைவனாக இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமானினுடைய புகழ்களை எல்லாம் மிக விரிவாக சொல்லக்கூடிய அந்த காலாசிய மகாத்மியம் என்கின்ற அந்த வடமொழி நூலை அந்த ராமபிரானுக்கு எடுத்து கூறுகின்றார், அருளி செய்கின்றார், உபதேசமாக கூறுகின்றார் அகத்திய முனிவர். இந்த நூலினுடைய பெருமைகளை எல்லாம் கேட்டு, அந்த சொக்கநாத பெருமானினுடைய பெருமைகளை எல்லாம் கேட்டு, எல்லோருக்கும் முன்னவனாக இருக்கக்கூடிய அந்த சொக்கநாத பெருமானினுடைய பெருமைகளை கேட்டு ராமபிரான் அந்த தன்னுடைய மலர் போன்ற கைகளை தலைமேல் குடித்து கொண்டு தன்னுடைய தலைமுடியின் மேல் வைத்து கொண்டு அந்த சொக்கநாத பெருமானை அந்த இடத்திலேயே அவர் வணங்குகின்றார். அதன் பிறகு ராமபிரான் அந்த மதுரையம்பதியை தரிசனம் செய்ய வேண்டும் என்று அவர் அகத்திய முனிவரோடு ஒன்றாக சேர்ந்து கொண்டு அந்த சொக்கநாத பெருமானினுடைய ஆலயத்தை அடைந்து அங்கே முதலில் இருக்கக்கூடிய சிவந்த பொன் போன்ற தாமரை நுழைத்து இருக்கக்கூடிய அந்த பொற்றாமரை தீர்த்தத்தில் குளிக்கின்றார்கள். அந்த குளித்து புனித நீராடி ஆதியாக இருக்கக்கூடிய ஒப்பற்ற முதல்வனாக இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமானினுடைய திருவடியை தன்னுடைய சடைமுடிகள் கீழே அவருடைய பாதத்தில் விழுமாறு கீழே விழுந்து வணங்குகின்றார். அதாவது ராமபிரான் சொக்கநாத பெருமானினுடைய கால்களில் ராமபிரான் கீழே விழுந்து வணங்குகின்றார். மேலும் கீழே விழுந்து வணங்கி எழுந்திருத்து வேத மனுமுறைகளை அந்த வேத கோஷங்களை முறைப்படி சொல்லியும் சிவாகமத்தின் வழிபடாது அந்த சிவாகமங்களை சொல்லப்பட்ட முறைப்படியும் அந்த சொக்கநாத பெருமானுக்கு வழிபாடுகள் செய்து அர்ச்சனை செய்கின்றார் ராமபிரான். இவ்வாறு பூஜைகள் செய்தவுடன் அந்த கனிந்த அன்பில் சொக்கநாத பெருமானிடத்தில் கனிந்த அன்பில் அவர் ஆழ்ந்து இருக்கின்றார். மேலும் தன்னுடைய கைகளை தன்னுடைய முடியின் மீது தலைக்கு மேல் கூப்பிக்கொண்டு சொக்கநாத பெருமானை ராமபிரான் அவரோடு வந்த அனைவரும் வணங்கி நிற்கின்றார்கள் என்று இந்த அளவில் இந்த சிந்தனையை நிறைவு செய்து அடுத்த சிந்தனையில் இதனை தொடரும். கைலாய பரம்பரையில் சிவஞான போதனை காட்டும் பெண்ணை பயில்வாய்மை கண்ட சந்ததி கொலை ஞான பாடுவாயே உயிலாரும் பொருள் திருவாவட துறைவா குரு நமச்சிவாய தேவன் சகிலாதி மகவுடையோ திருமரபு நீடோடி
வெற்றி